ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் மீஷோலேருந்து மெட்டல் ஷைனர் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போது. அதுக்கப்புறம் என்னோடய ரிவ்யூவை வந்து எங்கள் வீட்டுக்கார இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீஷோவிலேருந்து என் ஒய்ஃப் வந்து இந்த என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோன்ட்டு பாருங்கள். அவள் வந்து இந்த மெட்டல் க்ளீனர் ஆர்டர் பண்ணியிருந்தா. எங்கள் வீட்டிலலாம் கேட்பாங்க, இவ துலக்கிற வழக்கு மட்டும் இப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்குது. எங்கள் அம்மா கூட அடிக்கடிக்க சந்தேகப்பட்டு கேட்பாங்க. அது என்னடா பார்த்தா தான் தெரியுது, இந்த மேடம் இந்த மாதிரி க்ளீனர் யூஸ் பண்ணி நோகாமல் துலக்கி மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. ஸோ வாங்க, எப்படியோ இந்த முறை நான் பிடிச்சிட்டேன். சரி, உங்களுக்கும் அதை காட்டலான்ட்டு இந்த வீடியோ எடுத்தேன். சரி பாருங்கள், இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மீஷோவில் 160க்கு வாங்கினோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே ஆயிருக்கு. பாருங்கள், இந்த ப்ராடக்ட் மீஷோவில் என்ன ரேட்டில் நான் ஆர்டர் பண்ணேன்ட்டுன்னு. இப்படி இருந்த பாத்திரத்தை நாங்கள் எப்படி வாஷ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு சரி பாருங்களேன். எம்மா இவன் இந்த மாதிரி தான் ஊரை ஏமாற்றி ப்ராடக்டாக வழக்க தொலைக்கி மாமியார்கிட்ட நல்லா பேர் வாங்கிக்கிறா. கேட்டால் எங்கள் வீட்டில் ஒரு மருமக 3 மருமகளே இவ தொலைக்கிற வழக்கு மட்டும் தான் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இதில் எங்கள் அம்மா கிட்ட பெருமை வேறு. நான் இந்த ப்ராடக்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து கிளாத்தில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நானும் 2 வாட்டி அழுத்தி பார்த்தேன், என்னடா ஒன்றுமே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்குள்ளே ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்ட்டு அதை கழட்டி தூக்கி போட்டு அந்த கேப்பை வந்து டேரெக்டாக போட்டு நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்டை கொஞ்சம் ஜென்டிலாக நம்ம வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் வந்து லைட்டாக வந்து நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். இதை ஜஸ்ட்டு ஜென்டிலாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சுட்டா அதில் இருக்க அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாட்டிலில் வந்து இருந்துச்சு. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வச்சுட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக அதெல்லாமே வந்து போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெயின் இருந்துச்சோ அங்கெல்லாம் லைட்டாக வந்து நான் அந்த ப்ராடக்டை லைட்டாக இது பண்ணி ஸ்க்ரப் பண்ணேன். இப்போ வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப பெட்டராகவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் நார்மலாக லெமன் அப்புறம் புளி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறப்ப என்ன ஒரு ஃபைனல் அவுட்புட் இருக்குமோ அதுதான் இருக்குது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வளர்க்கலாம் தொலைக்கலாம் நம்ம அம்மா பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டு கோலமாவு அப்புறம் இந்த தேங்காய் நாரை வச்சு துலக்கி தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் அதுக்காக கஷ்டப்பட்டு தேய்ப்பாங்க. தேய்ச்சி அந்த விளக்கை துலக்கி நல்லா பலன்னு ஆக்குவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ விளக்கு வந்து நல்லா பளிச்சின்னு இருக்கும் அந்த அளவுக்கு வீட்டில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்குங்க.